ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 8 அதிகாரம் 14 கூட வாசித்து தியானிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்துல கூட தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவனுடைய புத்திரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். இன்று அநேக மனிதர்கள் அநேக காரியங்களினால மனிதர்களால் மற்ற அதிகாரிகளால் மற்றவர்களால் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும்போதுதான் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். வேதத்தில் கூட அநேகரை தேவன் ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கூட ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் மத்திய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார், வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்க. இன்னும் வேதத்தில் பிலிப்பு என்கிற மனிதனை ஆவியானவர் கொண்டு போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் அநேகரை தேவன் ஆவியானவராலே நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை தேவன் நடத்த வேண்டும். ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் குமாரனாகிய கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நடத்தினதாக சோதனைகள் அவருக்கு சோதிக்கப்படுகிறதற்கு சோதனைக்காரன் அவரை சோதித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கொண்டு சென்றாலும் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தது. அந்த சோதனையில் இயேசு கிறிஸ்து வெற்றியை கண்டார். அதுபோல் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளை நீங்கள் காண முடியும். ஏனென்றால் பிசாசு 3 முறை இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லும்போதும் அவர் வெற்றியை கண்டார். இன்னும் உயரத்தில் ஒப்பரிக்கையின் மீது அவரை வைத்து தாழ குதியும் என்று சொன்னபோதும் அவர் வெற்றியை கண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு வந்த எல்லா சோதனையிலும் அவர் வெற்றி கண்டதற்கு என்ன காரணம் என்றால் அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி அவர் நடத்தப்பட்டதினால் எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். பிலிப்பு சுவிசேஷத்தை ஏசியா தீர்க்க தரிசனத்தை மந்திரிக்கு விளக்கமாய் எடுத்து சொன்னபோது ஆவியானவர் அவரை கொண்டு சென்று அவருக்கு அந்த வேத வசனங்களை விளக்கம் காண்பிக்கும்படியாக அவரை ஆவியானவர் கொண்டு சென்றார். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்றார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரும் வெற்றியை கண்டிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் வெற்றியை காண வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவனுடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் யாரால் நடத்தப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறியாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரால் நடத்தப்படுகிறோம், யார் நம்மை நடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அதை யாரால் நடத்தப்படுகிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் மத்தேயு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படும் போது நாம் எங்கு சென்றாலும் சமாதானம்தான். அனைவருக்கும் சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டதினால் அவர் பிறப்பிலே சமாதானம் கிடைத்தது. அவர் தேவனுடைய குமாரனாக இந்த பூமியில்
நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வந்ததின் நோக்கம் சமாதானத்தை கொடுப்பதற்காக. அதனால்தான் மத்தேயு புத்தகத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு, இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் யாராலும் நடத்தப்படாதபடிக்கு ஆவியானவரால் நடத்தப்பட உம்முடைய பிள்ளையாய் இந்த பூமியில வாழ அநேகருக்கு சமாதானத்தை கூறுகிறவர்களாக இந்த பூமியில எங்களை மாற்றி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. வேதத்துல பிலிப்பு என்பவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களையும் ஆவியானவர் நடத்தி உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.